ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்ம பேச போகிறது ஒரு பெண்ணை பற்றி இல்லை, ஒரு சக்தியை பற்றி. ஒரு மனிதரின் உள்ளத்தில் எவ்வளவு கருணை இருந்தால் ஒரு முழு உலகத்தையே மாற்ற முடியும் என்பதை நிரூபித்த பெண் பற்றி. அன்னை தெரசா. அவங்க வாழ்க்கை நமக்கு சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், உலகத்தை மாற்றணும்னா முதல்ல மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். நாம் இன்று வாழ்கிற வாழ்க்கையில் பயம், வெற்றி, தோல்வி, வறுமை, பிரச்சனைகள் எல்லாமே இருக்கின்றது. ஆனால் அன்னை தெரசா சொல்கிறது, சிறிய காரியமும் அர்ப்பணிப்புடன் செய்தால் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இந்த உரை முழுக்க உங்களை ஊக்கப்படுத்த, உங்கள் இதயத்தை தொட்டு உங்கள் வாழ்க்கையில் மனித நேயத்தை விதைக்கப் போகுது. ஆஹா, பயணத்தை ஆரம்பிக்கலாமா? உலகம் எப்போதும் பெரிய மாற்றத்தை பெரியவர்களிலிருந்து தான் எதிர்பார்க்குது. ஆனால் சில நேரங்களில் அந்த மாற்றத்தின் ஆரம்பம் ஒரு குழந்தையோட இதயத்திலிருந்து தான் உருவாகும். அதை நமக்கு நிரூபித்த சிறுமி தான் அக்னஸ். அதுதான் பிறகு உலகம் முழுக்க போற்றும் அன்னை தெரசா. 1910 ஆகஸ்ட் 26 ஸ்கோபியே என்ற ஒரு மலைப்பகுதி நகரம். அப்பா அம்மா இருவரும் நல்ல மனசு கொண்டவர்கள். அவங்க அப்பா நிக்கோலா தனக்கு இருக்கும் செல்வத்தால் பெருமைப்படுபவர் இல்லை, உதவி செய்கிறதால தான் பெருமை கண்டவர். அவங்க அம்மா டிரானா கருணை மிக்க பெண்மணி. கஷ்டம்னு வரும் மக்களுக்கு கூட உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அக்னஸின் வீட்டில் ஒரு விதி இருந்துச்சு, உனக்காக மட்டும் சாப்பிட்றாத, அடுத்தவர் பசிக்காமலும் பார்த்துக்கோ. இந்த ஒரு விதி தான் அவருடைய உள்ளத்தை வடிவமைத்தது. சிறு வயதில் உதவி செய்ய கற்றுக்கொண்ட தருணங்கள். 10 வயசில் அவங்க வாழ்க்கையை மாற்றிய ஒரு சம்பவம். ஒரு நாள் அவருடைய அம்மா சொல்கிறாங்க, அக்னஸ், இன்று ஒரு குடும்பத்திற்கு உணவு சேர்க்கணும், நீயும் வா. வீதியில் நடந்து போகும்போது அக்னஸ் முதல் முறையாக ஒன்றும் இல்லாமல் வாழும் மனிதர்களை பார்க்குறாங்க. அவங்க கண்களில் இருந்த துயரத்தை பார்த்தாங்க. அக்னஸின் உள்ளத்தில் ஒரு கேள்வி, ஏன் இவர்களுக்கு இவ்வளவு துன்பம்? அந்த நாள் அவர் புரியாமல் ஒரு விதையை நட்டுவிட்டார். அதுதான் கருணை. அடுத்த நாள் அவர் தானாகவே அம்மாவிடம் கேட்பார், இன்னைக்கு யாருக்கு உணவு கொடுப்போம்? அப்படி உதவி செய்யும் பழக்கம் அவருக்கு ஒரு விளையாட்டு போல ஆனது. அப்பாவை இழந்த இளம் வயது, வாழ்க்கையின் முதல் வலி. அவருக்கு 8 வயசு இருக்கும்போது அவரது அப்பா திடீரென மரணித்தார். அந்த ஒரே நிமிஷத்தில் வீடு மௌனமானது. அம்மா டிரானா 2 குழந்தைகளுடன் தனிமையானார். நேரம் கடினமாக இருந்தாலும் அம்மா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க, நம்ம எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் கடைசியில் ஒருவருக்காச்சும் உதவி செய்யணும். அம்மாவின் இந்த தைரியமே அக்னஸின் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றியது. சிறு வயதில் அவர் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுக்கு அன்றாடம் சென்று வந்தார். அங்கு அவர் முதலில் கற்றது, உதவி செய்யும் கைகள் பிரார்த்திக்கும் உதடுகளை விட மேலானவை. இந்த வரி அவரது இதயத்தில்